அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் பேஷண்ட்டை சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபோனை இல்லைங்க, லங்ஸை. இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் பேட்ரி 100% சார்ஜ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண போகிற மாதிரி. அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரில் 21% தான் ஆக்சிஜன். அனஸ்தீஷியா கொடுத்த உடனே பேஷண்ட் கொஞ்ச நேரம் அவங்களா ப்ரீத் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அனஸ்தட்டிஸ்ட் ஏர்வேயை செக்யூர் பண்ணுவார். ஆனால் பிரெயினும் ஹார்ட்டும் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் ஆகாது. அதனால் சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு 100% ஆக்சிஜன் மாஸ்க் மூலமாக கொடுப்பாங்க. இதை ப்ரீ ஆக்சிஜனேஷன்னு சொல்லுவோம். இதனால் லங்ஸில் இருக்கிற நைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி ஆக்சிஜன் ஃபில் ஆகும். லங்ஸ் ஒரு ஆக்சிஜன் பேக்டரி மாதிரி ஒர்க் பண்ணும். அப்போது பேஷண்ட் டெம்பரரியாக ப்ரீத் பண்ணலைன்னா கூட லங்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஆக்சிஜன் பிளட்டுக்கு கண்டினியூஸாக சப்ளை ஆகும். இதனால் ஆக்சிஜன் லெவல் சீக்கிரமாக குறையாது. அனஸ்தட்டிஸ்ட்டுக்கு ஏர்வே சேஃபாக செக்யூர் பண்ண எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ப்ரீ ஆக்சிஜனேஷன்னா ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டும் இல்லை, பேஷண்ட் சேஃப்டிக்காக தான் அனஸ்தட்டிஸ்ட் வாங்குகிற ப்ரீஷியஸ் எக்ஸ்ட்ரா டைம். எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ் இன் அனஸ்தீஷியா.